பழனிசாமி சொல்றாரு, 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் எய்ம்ஸ் திறப்பு விழா மோடி அப்படின்னு தலைப்பு போட்டு அந்த பிரதமர் மோடி அவர்கள் பட்டனை அழுத்தினப்போ பக்கத்தில் உட்கார்ந்து கை தட்டுனீங்களா? அதற்கு பிறகு எய்ம்ஸ் அமைக்காம ஏன் இழுத்தடிச்சுட்டே இருக்கீங்கன்னு ஒரு முறையாவது ஒன்றிய அரசோட கதவை தட்டி இருப்பீங்களா? இவ்வளவு ஆண்டுகளாக இது எதையும் செய்யாம இப்ப நீங்க போடுற இந்த பகல் வேஷம் பாஜகவுக்கான பசப்பு நாடகம் தான் மக்கள் நல்லா உணர்ந்திருக்கிறாங்க. இங்க இவர் இப்படின்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்ன 2014ஆம் ஆண்டுல மோடி கொடுத்த வாக்குறுதிகள் எதையாவது நிறைவேற்றினாரா? இல்ல. கருப்பு பணத்தை மீட்டுக்கிட்டு 15 லட்சம் ரூபாய் வரை இந்தியர்களுக்கு தருவேன் அப்படின்னு சொன்னார, தந்தாரா? 15 லட்சம் வேணா 15,000 தந்தாரா? 15,000 வேணா ஒரு 15 ரூபாயாவது தந்தாரா? இதை கேட்டா உள்துறை அமைச்சர் பேட்டியில சொல்றாரு, அது சும்மா தேர்தலுக்காக சொன்னோம்னு சொல்லி முடிச்சிட்டார். அடுத்து ஒண்ணு சொன்னாங்க, ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவோம்னு சொன்னாங்க. வேலை வாய்ப்பை உருவாக்குனாங்களா? இல்லையே. படிச்ச இளைஞர்கள் பகோடா வைக்கலாம்னு பிரதமர் பேசினார். அடுத்து விவசாயிகளுக்கு முக்கியமா ஒன்று சொன்னார், உழவர்களின் வருமானத்தை 2 மடங்கு ஆக்குவேன்னு சொன்னார். ஆச்சா? இல்ல. 3 வேளாண் சட்டங்களை கொண்டு உழவர்களோட வயிற்றில் அடிச்சாங்க. இதெல்லாம் சொன்னப்போ பாதம் தாங்கி பழனிசாமி என்ன சொன்னார்? விவசாயிகள் யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க, நான் அவங்களோட விவாதம் நடத்த தயார்னு சொன்னார். நானும் ஒரு விவசாயின்னு பச்சை துண்டு போட்ட பச்சை துரோகம் செஞ்சவர் தான் பழனிசாமி அவர்கள். 3 வேளாண் சட்டத்துக்கு எதிராக 1.5 ஆண்டு காலம் உழவர்கள் தலைநகர் டெல்லிக்கு போராடினாங்கல்ல. வெயிலையும் கடும் குளிரிலையும் படுத்திருந்து உழவர்கள் ஏராளமான பேர் பலியானாங்களே. அவங்களை எல்லாம் வகையிலும் சித்திரவதை செஞ்சது பாஜக அரசு. இது எதற்கு அஞ்சாம பின்வாங்காம அவங்க நினைத்த செஞ்சு காட்டிய காரணத்தால் தான் அதை பார்த்து பயந்து போய் 3 வேளாண் சட்டங்கள் கடைசி நேரத்தில் பாஜக வாபஸ் வாங்கிச்சு. அப்ப ஒன்றிய பாஜக அரசு உழவர்களுக்கு பல வாக்குறுதிகள் வழங்குச்சு. ஆனா அது எதையும் கடந்த 1.5 ஆண்டுகளா நிறைவேற்றல. அதனாலதான் மீண்டும் டெல்லியில் உழவர்கள் போராட தொடங்கி இருக்காங்க. டெல்லிக்குள் அவங்க நுழைஞ்சிடுவாங்கன்னு பயந்து இரும்பு முள்வேலி சாலைகளை ஆணி படுக்க அமைச்சிருக்காங்க. ஆணி வச்சு படுக்க அமைச்சிருக்கிறாங்க. பாகிஸ்தான் பார்டரை விட மோசமான சூழலை ஏற்படுத்தி இருக்காங்க. இதுவரை 4 உழவர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. இந்திய நாட்டுக்குள் ஆக்கிரமிப்பு செய்கிற நாடுகளை விட சொந்த நாட்டு விவசாயிகள் தான் பிரதமர் மோடியின் கண்ணுக்கு எதிரிகளாக தெரிகிறாங்க.